ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.7ல் வினாயன் 10. இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா dy/dx ப்ளஸ் py q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ இதில் வந்து பியோட மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா ஒய்யை தவிர மீதி இருக்கிறது பி. ஒய்யை விட்டுருங்க, மீதி என்ன இருக்குது 1/x log x அப்படிங்கிறது என்னென்ன பியோட மதிப்பு. ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது q. க்யூவோட மதிப்பு என்ன அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது sin 2x/log x. இது க்யூவோட மதிப்பு. இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா முதல்ல தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கணும். தொகையீட்டு காரணிங்கிறது என்னென்னா e power integral pdx equal to e power integral p. p அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது 1/x log x into dx. pக்கு பதிலாக pயோட மதிப்பு எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் equal to e power integral 1/x by log x dx. இந்த எக்ஸை என்ன செய்கிறோம் மேலே கொண்டு போனோம்னா x/1ங்கிறது மேலே வந்தால் 1/xன்னு வரும்ல, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சுலபமாக புரியும். log xை வகைப்படுத்தினா என்ன வரும் 1/x வரும். அப்போ கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்குது. அந்த மாதிரி கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருந்தால் நம்ம என்னென்னு எழுதலாம் e பவர் இதனுடைய தொகை மதிப்பு என்னன்னா லாகுன்னு போட்டு கீழே என்ன இருக்குது log x இருக்குது, அதை எழுதிட வேண்டியது. இன்னொரு அடுத்ததாக e log ரெண்டும் கேன்சல் ஆகி மீதி இருக்கிற log x மட்டும் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா தொகையீட்டு காரணி. அடுத்தது பொது தீர்வுங்கிறது நமக்கு தெரியும் ஃபார்முலா y e power integral pdx equal to integral q e power integral pdx into dx. y e power integral pdxங்கிறது தொகையீட்டு காரணி. அது என்ன வரும் log x வரும் equal to integral q. qங்கிறத நம்ம ஆரம்பத்தில் என்னன்னு வச்சுருக்கிறோம், qங்கிறது sin 2x/log x. அதை எழுதிடுறோம் sin 2x/log x. க்யூக்கு பதிலாக எழுதியாச்சு. e பவர் இன்டெக்ரல் pdxோட மதிப்பு என்னன்னா அது ஒரு log x இன்ட்டு dx. அடுத்தது இன்டெக்ரல் sin 2x. இந்த log x போயிடும், வெறும் dx மட்டும் இருக்கும். இந்த சைடு y log xங்கிறது அப்படியே தான் இருக்கும். y log x equal to sin 2xக்கு வகையிடல் என்னென்னா cos 2x மைனஸ் cos 2x/2ன்னு வரும் ப்ளஸ் c. அடுத்தது y log x. இந்த மைனஸ் உறுப்பு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ப்ளஸ்ஸு cos 2x/2 equal to cன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.